அடியே மீனா பொண்ணு, பொழுது எப்போ விடியன்னு வெயிட் பண்ணி இருப்பியா அடியே? வந்து கோலத்தை போட்டு வச்சிருக்கிற வாசல்ல. அழகா இருக்கா இல்லையா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க அத்தை. கோலமும் சரி நீயும் சரி, ரெண்டும் ரொம்ப அழகா இருக்குது. தேங்க்யூ அத்தை. ஆனா அவனை பாருங்க அத்தை எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. நீ எங்க இருந்துடா வந்த? பின்னாடி பல் துளைக்கிட்டு இருந்தேன். சரி ஏதோ இங்க சத்தம் கேக்குதுன்னு வந்தா. என்ன ஜீஜே? ஐயோ அண்ணடா, காலையிலே உனக்கு எவ்வளவு சிரிப்பு? என்ன நடந்து போயிடுச்சு இப்படி காமெடியா இங்க? உண்மையிலே உங்களுக்கு சிரிப்பு வரலையா அத்தா? இல்ல சிரிப்பு வராத மாதிரி இருக்கிறீங்களா? என் பொண்டாட்டி பாத்தீங்களா? எப்படி நின்னுக்கிறானியா? உன் பொண்டாட்டியை பார்த்து தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது? குழந்தை அழகா இருக்குதேடா. கண்ணாடி போட்டவங்க கண்ணு தெரியல இந்த அத்தைக்கு. ஏன் அத்தா அது பாருங்க, அது எப்படி நிக்குது? அந்த கேரளால பூசாரிங்க இருப்பாங்கல்ல, நம்பூதிரி அந்த மாதிரி இருக்குது அத்தையா. அது கொண்டையும் பூவும். அடப்பாவி, என்னன்னு பேச்சு பேசுறான் போறான். டேய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகா இருக்குது குழந்தை, அவ்வளோதான். அப்படி சொல்லுங்க அத்தை. சும்மானாலும் என்ன கலாச்சிட்டு இருப்பான் அத்தை. கொண்டை போட்டாலே ஒன்று வந்து களைச்சி விட்டுருவான், இல்லைன்னா இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவான். அவன் மூஞ்சியை பாருங்க அத்தை. இடி காலையில் என்னத்துக்கு இந்த பையன் மூஞ்செல்லாம் பார்த்துக்கின்னு? நீ வாமா உள்ள போகலாம், ஆத்த உனக்கு டீ போட்டு தரேன். அடங்கடா, நீ வாமா போகலாம். நான் போகலாம் அத்தை. ஆனால் நான் டீ ஆல்ரெடி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் போய் வடிகட்டினா மட்டும் போதும். அடிப்பாவியா, இடியும் பண்ணிட்டியா நீ? வாசலை பெருக்கிட்டு இருக்கும் போதே துளசி பெரியம்மா வந்து பாலை கொடுத்துட்டாங்க. வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு பாலை காசிட்டு டீயையும் வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறமா மரகத பட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டேன். சாமந்தி பூவை சாமிக்கும் வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். டிஃபன் மட்டும் தான் இனிமேல் பண்ணணும். சீக்கிரமாக போய் பண்ணலாம் அத்தை. வாங்க, நந்தினிக்கு வேற லேட் ஆயிரும். அப்புறம் பொறுமையா செஞ்சுக்கலாண்டி. அம்மா மீனா பொண்ணு, காலில் பம்பரம் கட்டி வச்சிருக்கிறியா நீ? காலங்காத்தால இவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்க. போங்கத்தை நீங்கள் வேற. சரி வாங்க, நம்ம போய் டிஃபன் பண்ணுவோம், நேரம் ஆகுது. டிஃபன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. நந்தினிக்கு லஞ்ச் வேற கட்டி அனுப்பணும்ல. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வேலைக்கு போகுது. இதுதான் எனக்கு பிடிக்கல. நீ என்னத்த பண்ணுறது? போவாதனாலும் கேட்காது. சரிம்மா, நான் போய் டீயை வடிகட்டுறேன் முதல்ல. அத்தை நானும் வர இருங்க. டீ தாண்டி அம்மா வடிகட்ட போறா, நீ வா. ஏன்டி இப்படி இருக்கிற நீ? என்னடா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்? நான் நல்லா தான் இருக்கேன். போ. ஆமா ஐயா, என் வாழ்க்கையில் நான் காலங்காத்தால இவ்வளோ சிரிச்சது இல்லடி. நீயும் உன் கொண்டையும் நம்போதிரியா? என்ன சும்மா நம்புதிரி சாபுதிரி நீங்க மூக்குல குத்திரிமா போடா இரும்ப மாடுச்சே. நீ பேசினா கூட சிரிப்பு வருதுரி எனக்கு. கடவுளே, யோ என் சொல்லு குட்டியா எவ்வளோ அழகாகிறப்பற. சீப்பா கிண்டல் பண்ணிட்டுலாம் வராது என்கிட்ட. இரும்பு மாடு, நான் உள்ள போறேன் போடா. பாடியே எங்க போவ? எங்க போனாலும் சுத்தி சுத்தி வந்து ரொமான்ஸ் பண்ண வேண்டிய. முதல்ல இந்த கொண்டையை கழிச்சு விடணும். அதுதான் இப்ப எனக்கு கை பரப்பறான்னு கொஞ்சம் குனியா. சீ போயிருமே. சரி சரி வா போலாம் உள்ள. ஆனா எப்படியா இருந்தாலும் சரி, காலையில டிஃபனை முடிக்கிறதுக்குள்ள இந்த கொண்டையை நான் முடிச்சிட வேண்டிய. நம்ம அவளை பாரு, 10 குத்து இல்ல ஒரே குத்து கொண்டை காலி. உட்காரப்பா, ஏன்னு நின்னுக்கிற? பரவாயில்ல மாமா, டைம் வேற ஆகிட்டே இருக்கு. இப்போ போனதான் கரெக்டாக இருக்கும். நந்தினி வந்ததும் கிளம்பணும். உனக்கு தான் வீண் அலைச்சல் இல்லை. இப்போ அவளை கூட்டின்னு போய் விட்டுட்டே, அதுக்கப்புறம் நீ உன் வீட்டில் போய் உக்காந்துக்கினே, அதுக்கப்புறமா சாயங்காலம் வேலை முடிஞ்சதை இவளை கூட்டின்னு வந்தீங்க விட்டுட்டே. எதுக்குடா உனக்கு இந்த வீணான அலைச்சல? இதில் என்ன மாமா இருக்கு? அவங்க இருந்தால் நீங்களாம் ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, அது போதாதான்? சந்தோஷம் இல்லாமல் இல்லைப்பா, ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா. வேலையை விட்டு நிற்க சொல்லிடலாமா பேசாம அவளை? ஏற்கனவே கூட சொல்லி பார்த்தேன், அது கேட்க மாட்டேன்னுச்சு. எப்படியும் இப்போ கல்யாணம் வேற வச்சிருக்கிறோம், வேலையை விட்டு சொல்லலாமா மறுபடியும்? இல்லைம்மாம்மா, அது நல்லா இருக்காது. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன் வேலையை விட்டுருன்னு. ஆனால் நந்தினி அந்த வேலையை ரொம்ப விரும்பி செய்கிறா. ஸோ அதை அவள் பார்க்கட்டும் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, பார்த்துக்கலாம். ஏன்டா இவ்வளோ குட் பை ஆகுற? எப்பா ஒரு வழியா என் மருமக உப்புல சிரிச்சிட்டான்டா. நேற்றுலேருந்து மூஞ்ச உருன்னு வச்சு நிந்தியாடா நீனு. உரு நல்லா இல்லை மாமா, டயர்டாக இருந்துச்சு, அதான். எல்லாம் ஒன்று தான் போ. சரியே மறுபடியும் கேட்குறேன், உனக்கு நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி சரி நம்புறேன். நேற்று நைட்டு நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் பார்த்து பேசிக்கல. காலையிலயும் எதுவும் பேசின மாதிரி தெரில. டிஃபன் சாப்பிடும் போதும் எதுவும் பேசிக்கின மாதிரி தெரில. இருந்தாலும் நீ பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற, நான் நம்புகிறேன். நம்புங்க மாமா, எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை மாமா ஆக்சுவலாக. சரிப்பா சரிப்பா, நான் சும்மா தான்ப்பா கேட்டேன். அப்படியே அதெல்லாம் சண்டை போட்டாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றா இருந்துக்கிட்டே போட்டணும், அவ்வளவே தான். சரிங்க மாமா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. கிளம்பிட்டியாம்மா? என்னம்மா பையெல்லாம் காணோம்? அம்மா எடுத்துன்னு வரேன்னு சொன்னாங்கப்பா, லஞ்ச பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிம்மா சரிம்மா, உக்காரம்மா. அது விரியா, அம்மா வரட்டும். பரவாயில்லப்பா, அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஏந்துக்கணும். நான் சோம்பேறித்தனமா இருக்கு எனக்கு. அம்மா உக்காந்து ஏந்துக்கிறதுக்கா சோம்பேறித்தனம் படுற? ஐயா சும்மா டேடியே, இப்போ நான் மட்டும் உன் பக்கத்தில் உட்காந்து நின்றேன்னு வையே, அப்படியே எனக்கு உங்ககிட்ட பேசி நிற்கணும்னு தோணும். அதனால தான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். டக்குனு ஓடிடலாம் பாரு. அப்படிதான் உட்காந்து பேசினுக்குற அப்பா கூட. அண்ணத்துக்கு வேலைக்கு போறா, ஞாயிற்றுக்கிழமை
மதுவுமா யாருன்னா வேலைக்கு போவாங்களா? கூப்பிடுறானுங்களே ஆஃபீஸில் லீவ் கேட்டெல்லாம் தரமாட்டானுங்க, என்ன பண்ணுறது? வேலையை விட்டுட்டு வீட்லயே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்பா கம்பெனியில் வந்து வேலை செய்யணும். அப்பா உனக்கு எவ்வளோ முறை சொல்லியிருக்கிறேன் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்குமான்னு. அழகாக வீட்டில் இருந்தே கூட நீ பார்த்துக்கலாம். நீ தான் செய்ய மாட்டேற. அப்பா வேணா உனக்கு சம்பளம் கூட போட்டு கொடுக்குறேன். அப்படியே இங்கேயே சுற்றி முட்டை ஒன்றும் இல்லை நான். போப்பா, அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வெளியில் சம்பாரித்து வெளியில் இருக்கிற காசை தான் எடுத்துன்னு வருவேன். சரிப்பா, இதுக்கு மேலே வீட்டு எதுவும் பேச முடியாது. போ, இந்த உங்கள் அம்மா வரப்பாரு, கிளம்பி நீ. கிளம்புறேன் என் செல்லம். டேடி டாட்டா, நைட்டு பார்க்கலாம்ண்ணா. சரிம்மா, லஞ்சில் ஃபோன் பண்ணுண்ணா. அதான் டெய்லியும் பண்ணுறேனே, அப்புறம் நான் பண்ணுறேன். சரிடா அம்மையா, டாட்டா. அது என்னமோ தெரியல, இந்த பொம்பளை பொண்ணுங்கன்னா அப்பாங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது. டெய்லி காலையில் அங்கே அப்பா மணிக்கிட்ட இப்படி தான் பண்ணுவார், இங்கே மாமா நந்தினி கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, இதெல்லாம் பார்க்கறதுக்கே கடுப்பாக வருது. நம்மள இப்படியெல்லாம் கொஞ்சம் அனுப்புகிறாங்களா? இல்லை, டச்சு கிளம்பின்றுவாங்க. கடவுளே. சரி ராகுல், டைம் ஆயிடுச்சு, அப்போ நான் கிளம்புறேன். பாய்மா. பாய்ண்ணா. அவளை ஆஃபீஸில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களாண்ணா? பின்ன அவரு அவ கூடயே உட்காந்து வேலையாடி பாப்பாரு, வீட்டுக்கு தான் போவாரு. என்னடி கேள்வி கேட்டுங்கிற நீ? டேய் விடாண்டா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். என்ன ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங்கில் எப்படியும் 7:30 இல்லை 8 o'clock ஆகிடும் வரதுக்கு. சரிங்க, நான் பார்த்து போயிட்டு வாங்க. நந்தினி பாய்டி, பார்த்து போனேன். சரி காயத்ரி, எனக்காக தான் நீயும் ராகுலுமே இங்கே வந்தீங்க. ஆனால் நானே இங்கே இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு போர் அடிக்கும்ல வீட்டில்? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் போர் அடிக்காது, நீ வேலையை பார்த்துன்னு போ. ஏன்டா இப்படி பேசுகிற? நீ மட்டும் என் அண்ணனை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறல்ல, வாங்கிட்டே நான் அப்படி தாண்டி பேசுவேன். ஏச்சிப்ப. சரி, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, டைம் ஆயிடுச்சுல்ல. அதை அவகிட்ட சொல்லுண்ணா, என்கிட்ட எல்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல. வண்டி எடுக்கலாம். இந்த பேச்சை தான் வேணாங்கிறது. அதை பூத்துட்டு தச்சனு வையுண்ணா. லூசே, சும்மா இருடா. ஆனால் நீங்கள் வண்டி எடுக்கணும். சரிம்மா, விட்டா அடிச்சுப்பாங்க போல 2 பேரும். ராகுல், நீ நவுறு, நான் வண்டி எடுக்கிறேன். அவளை உட்கார சொல்லு. சொல்றாருல, காது கேட்கல உனக்கு? உக்காரியே. டேய் இருடா, நான் வண்டி எடுக்கிறேன் முதல்ல. ஓ, ஐ எம் சாரி. ஆனா அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு எப்படிதான் சிலராலாம் சிரிக்க முடியுதோ தெரியல. சூனியக்கார கேள்வி மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதண்ணா. ஓவரா வைப்பஸ்துண்ணா. வண்டியை ஓட்டும் போது நல்லா ஆட்டி ஆட்டி ஓட்டுங்க, அப்பதான் வாய் அடிக்கின்னு வரும். அது இல்லைன்னா இப்படித்தான் எதனா பேசின்னு கிடக்கும். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் சொன்னல, வாங்கிட்டெல்லாம் இப்படி தாண்டி பேசணும். அண்ணா நீ வண்டி எடுனா. ராகுலோட பவரை பத்தியா? அண்ணன் இப்படி சட்டுன்னு வண்டியில உட்காந்துட்டாரு பாரு. ஏய் நீ நடி பார்த்து உட்கார வந்தியா? உட்காடுறாங்க. ஆமா, ஏன் கார்ல கூட்டிட்டு போவோமா 2 வீலர்ல கூட்டிட்டு போறாரு அவரு? வேற எதுக்கு, கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும்னு தான். அதுக்கு தான் நேற்று நைட்டு இப்படி உட்காந்து பிளான் பண்ணோம். ஆனா இப்ப இதையெல்லாம் சொன்னோம்னா நாளைக்கு நீ நம்மள பச்சை பச்சை திட்டுவா. காரு ஒரு சைடு காத்து வரல, அதான் 2 வீலர். உங்க அப்பா வண்டி தானே, வாகாதுப்பா. என்னடா வளரின்னு இருக்கிற? கார்ல காத்து வரலையா? ஏசி கார் தானடா, நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்குமே. அப்படியே ஏசி வேலை செய்யாம போயிடுச்சுன்னா கூட விண்டோவை இறக்கி விட்டா நல்ல ஜிலு ஜிலுன்னு வெளி காத்து வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை தான். ஆனால் என்னம்மா பண்ணுறது, காரில் இப்படி நீ பின்னாடி உட்காந்துன்னு போக முடியுமா? ஏய் இந்த பேரு, இந்த தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருக்காது, உட்கார ஒழுங்கா. ராகுலே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் தானே வேஸ்ட் ஆகும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ பொறுமையாக வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஆனால் 9 o'clock அவள் தான் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ சீக்கிரம் வந்து உட்கார சொல்லு. சொல்கிறாருல, காதுலேயே விடாத உனக்கு. உக்காறேன், என்னத்துக்கு இவ்வளோ ஓவர் பிக் பண்ணிக்கிற? ரொம்ப சலிச்சுக்காதுன்னா உக்காடுறேன், எனக்கு தெரியும் உன் பிளானெல்லாம். சரி சரி உக்காரு. மூஞ்ச போற உனக்கு. வண்டி எடுக்க சொல்றா. நந்தினியா, பார்த்து பத்திரமா உட்காருண்ணே. மாப்பிள்ளை பூச்சிக்கோ பத்திரமா. ஒரு வேலை இல்லை. சரிம்மா, மம்மி சொல்றாங்க இல்ல, மேப்லயே நல்லா கெட்டியம்மா பிடிச்சிக்கமாண்ணா, பார்த்து போயிட்டு வா. நந்தினி பாய்டி. பாய்டி. பாய்டி, நீ பாட்டுன்னு சும்மா உட்காந்துக்கிற. அத்தனை சொல்லிட்டு போனாங்க. இப்போ மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சின்னு போனதான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த மாப்பிள்ளைய பிடிச்சின்னு போனதானே சொன்னாங்க. புடிடி அண்ணனா. சும்மா இருடா, என்ன ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு நீனு. அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? குரங்க அண்ணியாடி குரங்குன்ற மாவளை இருடி உன்ன என்ன பண்ற பாரு. அம்மா சூப்பர்டா ராகுல். எருமை வெள்ளாட்டா காட்டுன்னு இருக்கிற. சாயங்காலம் வந்து வச்சுக்கிறேன் இரு. இன்னைக்கு நைட்டு நீ எப்படி நிம்மதியாக தூங்குறேன்னு பாக்குறேன்டா நானு. யாரு யாரு வேண்டாண்டது, என்னால கொரட்டை விட்டு தூங்க வேண்டி ராகுலு. அதையும் பாக்குறேன்டா. இன்னைக்கு காயத்ரியை ரூம்ல தூங்க விட மாட்டேன் நானு. அவ இன்னைக்கு என் கூட தான் தூங்குவா. பாரு நைட் இருக்கு தெரியுமா மாப்பிள்ள உனக்கு. என்னடா எவ்வளவு நேரம்டா பேசிட்டே இருப்பீங்க? ஆபீஸ்க்கு நேரத்தோட போகணுமா வேணாமா? போனோம் தான்டா, நீ வண்டி எடுனா. ஒழுங்கா உட்காந்தா தானே இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்தா. நாள ஒன்னு ஆடல, வண்டி எடுக்க சொல்றா. ராகுல், ஹேண்ட்பேக் கீழே விழுந்திருக்கு பாரு, எடுத்து குடுறா அவகிட்ட. ஐயோ, இது கவனிக்காம போயிட்டுனே. இந்த ராகுல் செல்லக்குட்டியா வந்து எடுத்துக்குறா. இதுக்கு மட்டும் சொல்லுவா செல்லக்குட்டி நொல்ல குட்டின்னு. வர இருடிய திக்குனா சிரிக்காதரா, தயவு செஞ்சு வாய மூடுறோம். ஐயோ முடியல மச்சான் என்னால. எத்தனை பேக மாட்டிக்கின்னு நிக்குது பர்றாது. வழக்கமா அப்படிதானடா பண்ணுவா. என்ன கொஞ்ச நாளா அந்த ஸ்நாக்ஸ் பேக் எடுத்துட்டு வராம இருந்தா, இப்ப தூக்கிட்டு வந்திருக்கா. அவ்வளவுதானடா. அதுவும் சரிதான். டாடா பை. சாயங்காலம் கரெக்டா 5:45 இங்க வந்துருங்கண்ணே. சரிடா தங்கம், அதெல்லாம் அப்பா ஆன் டைமுக்கு வந்துருவேன். நீ கார்ல இருந்து எல்லா பேக்கையும் எடுத்துக்கிட்டியாம்மா? இல்ல இன்னும் எதனா இருக்கா? இதுக்கு மேலேயுமா? என்னப்பா குண்ணா சொன்ன? இல்ல அங்கிள், ஏற்கனவே 3 பேக மாட்டிக்கின்னு சுத்துது. இதுல இன்னும் பேக் எதனா இருக்கான்னு கேக்குறீங்களா?
அதான் கொஞ்சம் சிரிப்பா வந்துருச்சு. என்னப்பா பண்றது, என் பொண்ணு எத்தனை பேக் எடுத்துட்டு போறான்னு தெரியல எனக்கு, அதனாலதான் கேட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அப்பா நான் என் பேக்கை மறந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறது கஷ்டமாயிரும், அதுக்கு தான்ப்பா கேட்டேன். ஆனா சூப்பராப்பா அங்கிள் நீங்க. கிண்டல் அடிக்கிறியா என்ன? இல்ல அங்கிள், நான் உண்மையிலேயே தான் சொல்றேன். நீங்க உங்க பொண்ணு மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க, கண்மூடித்தனமான பாசம். அதெல்லாம் அப்பாவால மட்டும்தான் வைக்க முடியும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன், எதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஹார்ட் டச்சிங்கா பேசிட்டியப்பா குணா. ஆனா நான் இல்லப்பா, உலகத்துல எல்லா அப்பாங்களும் அப்படிதான் இருப்பாங்கப்பா, பொண்ணை பெத்த அப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க மீனா. சரிங்க அங்கிள். அப்புறம் என்னப்பா நீங்க 2 பேரும் சண்டே அதுவுமா வேலைக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்குதான் உங்களுக்கு லீவ் ஆச்சு. லீவ் தான் அங்கிள், ஆனா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதான் அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறீங்க, அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கீங்க நீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நேற்று ஒரு வேலை பெண்டிங்கு, அதான் இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போகிறோம். அதை மட்டும் முடிக்கலன்னு வைங்க, நாளைக்கு காலைல தொட்டி வந்து ஆடுன்னு ஆடுவார். கூமுட்டா. ஐயோ போச்சு. குணா நீ தொட்டின்னு தானே சொன்ன இப்போ? ஐயோ தொட்டின்னு சொல்லிட்டேனா? தொட்டியில் அங்கிள், சட்டி. எங்கள் மேனேஜர் இருக்கானே ராகவு, அவன் தலையை பார்த்துருக்கீங்களா? ஆப்போசிட்டி மாதிரி இருக்கும். அவனை எனக்கு தெரியும்பா, அவன் தலை அப்படியா இருக்கு? லைட்டாக அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ராகவ தெரியுமா அங்கிள்? அதெல்லாம் தெரியும்பா, என் ஃப்ரெண்டு பத்மநாபன் தெரியல உங்களுக்கு? அதான் ராகுலோட அப்பா, தெரியல உங்களுக்கு? தெரியுமே, நல்லா ஸ்டைலிஷாக இருப்பாரு. ஆமா ஆமா, என் பத்மநாபனோட ஃப்ரெண்டு இருக்காரு ஒருத்தர், பிசினஸ் பார்ட்னரு, அவரோட பையன் தான் ராகவ். ஆக்சுவலா ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாப்புல, வந்துட்டு அன்னைக்கு மணியை பார்த்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க அப்பா பத்மநாபன் கிட்ட சொல்லியிருக்காரு, பார்த்து என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா அப்ப நாங்க மணிமேகலைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு, அதனால நாங்க அதை பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஓ, அதனாலதான் அந்த டபரா மணிமேகலையை ஒரு பக்கமா சொல்லி விட்டுன்னு இருக்கிறானா? என்னப்பா சொல்ற? அவன் லூஸ் அங்கிள், அவன் இப்படித்தான் எதனா ஒன்று லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், வாய் சரியில்லை அவனுக்கு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல பையன் பாவ, திட்டாத. சரிப்பா, உங்க 2 பேர்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன, நான் கிளம்புறேன். சரிங்க அங்கிள், கண்டிப்பா வரேன்ப்பா குணா. ஓகே அங்கிள். அம்மாடி அப்பா போயிட்டு வரேன், பார்த்து இருப்பினோம். அப்பா ஈவினிங் இங்க வந்துட்டு ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறமா ஆஃபீஸ்ல இருந்து கீழே இறங்கி வாடா, சரியா? ஓகே டாடி. மேக்ஸிமம் 1 o'clock லஞ்ச் முடிச்சுக்கோ என்ன, நேரம் கிட்ட சாப்பிடாத, சரியாம்மா? சரிங்க டாடி. என் தங்கம், சரிடா, அப்பா போயிட்டு வரேன், பாய். பாய் பாய். குட் மார்னிங் டிஎல் சார். குட் மார்னிங். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நீ? நான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன். சரி எனக்கு டைம் ஆகுது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். போய் தொலை, போயிட்டே இரு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்னும் இல்லை, நீ கிளம்பிங்கிறது. சரி போய். என்ன டைமிங்டா, அங்க பத்தியா சந்தோஷம் நந்தினி வராங்க. டே அந்த பொண்ணு ஊர்ல இருந்து கூட்டு வரான் போலக்கடா இவன். பாருடா 8:45 கூட்டிட்டு வந்துட்டான். ஏய் ஹாய் கமல். ஹாய் குணா. ஹாயெல்லாம் இருக்கட்டும், ஆனா செம்ம டைமிங்ப்பா. இப்பதான் உங்க அப்பா மணிமேகலை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு. தெரியும், பார்த்தேன் நான் அப்பாவை. சரிப்பா, இப்ப அடுத்து எங்க, உங்க வீட்டுக்கா இல்ல ஊருக்கா? ஊருக்கு எப்படிங்க போக முடியும், இவளை கூட்டிட்டு தானே போகணும். ஸோ என் வீட்டுக்கு தான் நான் போறேன். சாயங்காலமா தான் இவளை கூட்டிட்டு ஊருக்கு போவேன். காதலுக்காக அவன் என்னென்னமோ பண்ணுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் நான் கண்ணில் பாக்குறேன். ஆமா, பெரிய வெங்காயத்தை பண்ணிட்டாரு இவரு. கமல், குட் மார்னிங் கமல். குட் மார்னிங் நந்தினி. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன சுத்தின்னு இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? ஒரு சின்ன வேலை அதான். ஓ, வேலையா வந்திருக்கீங்களா? சரி ஓகே, அப்படியே ஒரு 1/2 நாள் இங்கே இருந்துருங்கன்னா எனக்கு கம்பெனி கொடுங்க. ஏன்னா இங்கே தான் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்களே, சரியா? அவளு தானே, சாயங்காலம் வரையும் கூட இங்கே உட்காரோம், கவலைப்படாத. ஆமாம்மா, இவன் உட்காருமா, இவன் கூட உட்காந்து பேசி நிருமா நீ. ஏன் கமலே, அப்ப எனக்காக நீங்க உட்கார மாட்டீங்களா? எப்படி பேசுது பாடுறாது. சரிம்மா உட்காடுறோம், கவலைப்படாது. சரி வாங்க, நம்ம போய் நம்ம மக்கள் பணியை ஆரம்பிப்போம். சரிம்மா. என்ன திரும்பி கூட பார்க்காம போறா பாரு. கமல், நான் 5:45 இங்க வந்துருவேன், நீங்க வந்துருங்க என்ன. நீ 5:45 வந்தாலும் நந்தினிங்கிறது 6 மணிக்கு தான்ப்பா வருவா, ஏன்னா ஷிஃப்ட் அப்பதான் முடியும். அது தெரியும், இருந்தாலும் நான் முன்னாடியே வந்துருவேன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு கூட தெரியும்பா நீ 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன்னு. கவலைப்படாத, நந்தினிக்கும் நல்லா தெரியும், கரெக்டா வந்துருவா. சரி, அப்ப நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம். பாய் குணா. பாய் கமல், போயிட்டு வரேன். பாய் சந்தோஷ். பாய் சந்தோஷ். பாய் பாய். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். எத்தனை முறை தான்ப்பா சொல்லுவேன். ஓ ஏம்மா, கொஞ்சம் திரும்பி தான் பாரம்மா, நீ நீங்க நின்னுங்கிற. அது எப்படி குணா, புள்ளையையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டி மட்டும் விடல, அப்படியே நல்லா எடுத்து தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் மட்டும்தான் இதையெல்லாம் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்த போச்சு. சரி குணா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, எனக்கு போய் என் வேலையை பார்க்கணும். பாய் குணா. பாய் கமல். நீ ஒன்று சொல்கிறேன்னு என்ன தப்பாக எடுத்துக்காத. சொல்லுங்க. பாம்பு அடிக்கிறதா நினச்சி நீ பச்சை குழந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கம்மா. இப்படியெல்லாம் பண்ணாது இன்னொரு தடவை. விஷப்பாம்பு உள்ளே போயிருக்கு பாரு, அதை வேணா இழுத்து போட்டு 4 அடி அடி. ஆனால் இதை விட்டுருமா, பாவம்மா இது.
எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது போங்கயா. ஆமாம்மா நந்தினி, உண்மையிலேயே இது பச்சை குழந்தை தான். சொன்னா புரிஞ்சுக்க. இதுக்கு மேலேயும் சந்தோஷம் கஷ்டப்படுத்தாதம்மா. எனக்கே ரொம்ப கஷ்டமாகுது. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாம்மா உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டான். அதுவும் இல்லாம பாரு, இப்படி உனக்கு டிரைவர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பச்சை குழந்தை புருஷனா கிடைக்குமா யாருக்காவது? கிடைக்காதுமா. பாத்துக்கம்மா, பார்த்து இருமா. நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இப்படி ஒரு பொறுமையான பையன் உனக்கு புருஷனா கிடைக்க போறான். ஏன்னா இவன் இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தாங்கன்னு வையன், போடின்ட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆனா சந்தோஷம் அப்படி இல்லை. வாடி என்கிட்டயே இருடி, என் கூடவே இருடின்னு சொல்லி அவனை உன் கூடவே வச்சுக்கிறாம்மா. ஆமாம்மா, சொன்ன புரிஞ்சுக்கோம்மா. என்னம்மா நீ எதுவுமே பேச மாட்டேற, கல்லஞ்சக்காரியா இருக்குதியம்மா நீனு. அதானே அடிக்கடிக்க அம்மி. என்னடா அந்த பொண்ணை காணோம்? கொய்யால இவ்வளவு நேரமா தனியா நின்னாடா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படா போனா இவ? ஆரம்பத்திலேயே போயிட்டு இருப்பா போலடா. இதுக்கு தாண்டா இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. எப்ப விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது நம்மளால. இதே ஒரு ஆம்பளை பையனா இருந்தா நின்று கதை கேட்டிருப்பான். சும்மா பேசாதடா, நீ கூட தான் நிறைய டைம் இப்படி பண்ணிருக்க. சரி விடு, ஆம்பளை பசங்களை கூட நம்ப கூடாது, யாரையுமே நம்ப கூடாதுடா. சரி வா நம்ம போவோம். லூசு பையில. சரி வா போவோம். எங்க பண்ணாலும் நிம்மதியா இருக்க மாட்டேங்குதுச்சா. ஒரு நிம்மதியா வந்து டீ காஃபி குடிக்கலான்னு பார்த்தா கூட எங்க பார்த்தாலும் தொல்லை தான் வந்து நிக்குது. உன் தொல்லை நிக்கலடி, உக்காந்துருக்கு. அது தொல்லையே சொல்லுது பாரு. நான் என்ன சொல்லல. இன்ன வேற யார் இருக்காங்களா இங்க? நீதாண்டி உனக்கு தொல்லையே, வேற யாரும் கிடையாது. உன்னை யாருன்னா எதனா கேட்டாங்களா? நான் உங்ககிட்ட பேசினேன் நான் முதல்ல. நீ எதுக்கு என்கிட்ட பேசுற? அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டல, அப்படியே போக வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட பேசுற? இப்படி எதிர்க்க உட்காந்துருக்கும் போது பேசாம இப்படி அமைதியா இருக்க முடியும்? உன்னை யார் இப்ப எதிர்க்க உட்கார சொன்னது? அப்போ உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டா அடிச்சிருவேண்டி. என் பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்தேன்னா ஸ்டூல் எல்லாம் தடிப்ப சொல்லிட்டான். எதுக்கு இப்ப நீ என் மேல இவ்வளவு கோவப்படுற? ஆமா, கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்களா? அதான் நீ ஊருக்கு போயிட்டல, எதுக்கு நீ என்கிட்ட எல்லாம் பேசுற? எரும மாடு, என்கிட்ட என்ன சொல்லிட்டா போனா? போறப்ப வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீ மட்டும் போனது இல்லாம ராகுலு, காயத்ரி, அண்ணன் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டா. எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறடி. நீ மோசமான ஜென்மம். நான் ஏன்டி அப்படி எல்லாம் பண்ண போறேன்? எனக்கு முதல்ல ஊர்ல இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை தெரியுமா? எனக்கு இங்கேயே உங்களோடயே தான் இருக்கணும்னு ஆசை. ஆனா வேற வழி இல்லாம தான் போயிட்டேன். சும்மா சும்மா நடிக்காத. எனக்கு தெரியும் உன்னை பத்தி நல்லா. எங்க இங்கே இருந்தா நான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன்ட்டு நீ ஊருக்கு நைஸா ஓடிட்ட. எப்படி பேசுது பாரு இது. அப்போ உனக்கே தெரியுது இல்ல நீ என்ன டார்ச்சர் பண்றேன்னு. ஏன்னா அப்படிதான் நீ டார்ச்சர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ண ஆளுடி நீனு. என்னை நம்ப வச்சு ஏமாத்தின ஆளு. அப்போ உன்னையெல்லாம் அப்படித்தானே நான் பண்ணணும். இங்க பாருமா, நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணலடி. நான் எந்த துரோகமும் பண்ணல. அது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சும்மா நடிக்காதானே. இப்படி பேசி பேசியே ஏமாத்தி எல்லாரையும். எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா? நீ ஊருக்கு போனதும் எல்லாரையும் கூட சேர்த்து கூட்டின்னு போயிட்ட. இங்க நான் தனியா இருக்கேன். யாருமே என்கிட்ட பேசுறதும் இல்லை. அர்ச்சனாக்கா, பிரியாவும் கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. மூஞ்ச காட்டுறாங்க. நீ ஊருக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. எல்லாரும் என்கிட்ட மூஞ்ச காமிச்சுன்னே இருக்கிறாங்க. என் அண்ணன் கூட என்கிட்ட பேச மாட்டாரு. எல்லாரையும் நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. நீ எல்லாம் ரொம்ப கெட்டவடி. மணி, நீ எல்லாத்துக்கும் என்னையே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காது மணி. என் மேல குற்றத்தை போட்டுக்கிட்டே இருக்காதடி. ஊருக்கு போனதுக்கு நான் காரணம் கிடையாது, அவர் தான் காரணம். அண்ணன் தான் காரணம். அண்ணன் தான் முடிவு பண்ணி என்னை கூட்டிட்டு போய் விட்டாரு. ராகுல், காயத்ரி என் கூட வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அர்ச்சனாக்காவும் பிரியாவும் உங்ககிட்ட பேசலன்னா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீ அப்படி என்ன பண்ணி தொலைச்ச? ஐயோ, இது எதுக்கு இங்கே வந்துச்சு இப்போ? ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே இதுக்கு? உன்னை தானடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அர்ச்சனாக்காவும் பிரியாவும் கோவப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஹாய் மணி, என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பழையபடி சேர்ந்துட்டீங்க போல. பாருங்க சௌமியா, தேவையில்லாத பேசலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களான்னு தானே கேட்டேன். அதை சேர்ந்துக்கிறோம் இல்லை அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறோம். உங்களுக்கு என்ன சௌமியா? நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்களேன். நீங்க பாரு நந்தினி, நான் உன்கிட்ட பேசல, நான் மணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? ஆமா, அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு நீ குறுக்கல வர? ஷோ கடவுளே, இந்த நந்தினிக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? ஏன் மணி இவ இப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அவ சரியா தானே சொல்றா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நாங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன இப்ப? நீங்க எதுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணி இப்படி பேசுற? நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, அந்த உரிமையில தான் பேசுனேன். பாருங்க சௌமியா, சும்மா இந்த உரிமை இருக்குது, நான் உனக்கு ஃப்ரெண்டுங்கிற கதையெல்லாம் என்கிட்ட ஓட்டிக்கிட்டு வராதிங்க. இதை நான் உங்ககிட்ட நேற்றே நல்லா தெளிவா சொல்லியிருப்பேனே, சரியா? அது எல்லாத்தையும் மண்டையில வச்சுக்கிட்டு ஓதிங்க இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எங்களுக்குள்ளெல்லாம் உள்ள வரணும்னு முயற்சி பண்ணாதீங்கன்னு. அப்படி சொல்றீ? இதுதான் என் மணிங்கிறது. நீ மூடு, நீ ஒரு துரோகி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சைக்கோ நாய், அது முன்னாடியே என்னை எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு பச்சி. மணி ப்ளீஸ் மணி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் மட்டும் கேளு. நேற்று நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொன்ன மணி. அதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷு தான் இருந்துச்சு உன் அண்ணன் மேலே. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை மணி. அதெல்லாம் காலேஜ் டேஸில் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதெல்லாம் இருக்குமா சொல்லு? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. யாருக்காக இருந்தாலும் அப்படி ஒரு பையன் காலேஜில் சுற்றுறான்னா ஒரு க்ரஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உண்மையிலே ஒன்றும் இல்லை.
அதுவும் இல்லாமல் உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் வேற கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இன்னுமா உன் அண்ணனை நான் மனசில் வச்சுட்டு இருப்பேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா நீ. மனுஷில இல்லாமையா நீங்க என் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? லாபம் இல்லாம யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு ராகுல சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால என்கிட்ட உங்க டப்பாவெல்லாம் ஊத்தாதீங்கன்னா நான் பாரு. இங்கே பாருமணி, நான் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது உனக்காக பண்ண மணி. மற்றபடி வேறு எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நந்தினியை பழி வாங்கணும், சந்தோஷம் நான் அடையணுங்கிறதெல்லாம் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு சந்தோஷமா இல்லை, முதல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை மணி. சொன்னால் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. நான் ஜஸ்ட் நீ ஹெல்ப் கேட்ட நான் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நந்தினி உன்கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறா. அதுவும் இல்லாமல் அவள் எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு நிறைய தப்பு பண்ணுறா உனக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ இப்படி தனியாக இருக்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நந்தினி மட்டுமே தான் காரணம். பாரு, அவள் ஊருக்கு போனா எல்லாருமே அவள் கூட சேர்ந்து போயிட்டாங்கல்ல. உனக்காக யாராச்சும் இங்கே இருந்தாங்களா? இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு லீவு. ஆனாலும் நீ ஆஃபீஸில் தனியாக இருப்பியே, உனக்கு பேச துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே. இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு இருக்குமா? அதனால தான் உனக்காக கிளம்பி வந்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருமணி. போதும் சௌமியா, போதும். நீங்கள் என்ன சொன்னாலும் இதுக்கு மேலே என் மூளை உங்ககிட்ட சாயாது. ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளவே தான். நீங்கள் என் அண்ணனை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நந்தினியே பழி வாங்குறீங்க என் கூட சேர்ந்து, அவ்வளவே தான். இதுதான் உண்மை. இதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நான் எக்ஸ்ட்ரா யோசிக்கவே மாட்டேன். சரியா? உங்கள் டப்பாவை என்கிட்ட விட்டுட்டாதீங்க. டாடா. இவ்வளோ பேசி வீணா போச்சு. குட்டி சாத்தம் உஷாராக தான் இருக்குது. ஆனால் இதை நம்பி நான் நந்தினிக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண பாரு. என்ன சொல்லணும், 2 பேர்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருந்து 2 பேரையுமே நல்லா கோல் முட்டி விட்டுருக்கணும் மாற்றி மாற்றி. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நந்தினி கிட்ட நல்லபடியாக பழையபடி பேசுவோம். அப்போ தான் அவள் நம்ப ஆரம்பிப்பான் நம்மளை. அவள் என்னை நம்பினாலே போதும். ஒரு பக்கம் மணி, இன்னொரு பக்கம் நந்தினின்னு 2 பேரையும் நல்லா வச்சு செய்வேன் நான். சந்தோஷம் அடையணும்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வேன். அதுக்கு நந்தினிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணுனால வச்சுப்பேன், மணியை பழி வாங்கணுன்னாலும் பழி வாங்குவேன். எனக்கு யார்கிட்டையும் விசுவாசம் காட்டணும்னு எந்த அவசியம் இல்லை. எனக்கு மட்டும்தான் நான் விசுவாசமாக இருப்பேன். இந்த நந்தினியை முதல்ல கவர் பண்ணுவோம். வர அவகிட்ட பேசுவோம். நந்தினி, இங்கே வாங்க ஒரு நிமிஷம். வா, இங்கே வா. எதுக்கு கூப்பிட்டீங்க இப்போ? இங்கே பாரு நந்தினி, இது ஆஃபீஸு. நானும் ஒரு டீம் லீடர் தான் இங்கே. ஸோ நான் கூப்பிட்டா என்ன எதுன்னு கேளு. இப்படி மூஞ்செல்லாம் காட்டாத. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது என்னன்னா, நான் இப்போ ஒன்றும் உங்ககிட்ட அஃபிஷியலெல்லாம் எதுவும் பேச போகிறதில்ல, பர்சனலாக தான். கேன்டீனில் நான் உங்ககிட்ட அப்படி கொஞ்சம் மூஞ்ச காமிச்சு பேசுனதுக்கு சாரி. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். மன்னிப்பு ஏற்கப்பட்டது. சரி, நான் கிளம்புறேன். இது இன்னொரு விஷயம். என்ன? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி இருந்த மாதிரி எல்லாருமே இருந்தால் நல்லா இருக்கும்ல. நீ, மணி, அதுக்கப்புறம் நான் எல்லாருமே நல்லா கேஷுவலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நீயும் மணியும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தீங்க. அந்த மாதிரி இருங்களேன். இப்போ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஒருத்தர் திட்டிக்கிட்டு? இதெல்லாம் நல்லா இல்லை பார்க்க. இதனால் எனக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் 2 பேர்கிட்டையுமே கெட்டு போகுது தெரியுமா? நீங்கள் 2 பேருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்க. இப்போ நான் யார் பக்கம் நிற்கிறதுனே எனக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. மணி என்கிட்ட என்னென்னமோ சொல்கிறா. அதை நம்பி நானும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கங்கிற பேரில் உன்னையும் கொஞ்சம் திட்டேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம முன்ன மாதிரி இருக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னதான் சௌமியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் மணி உங்களை கிட்டத்தட்ட காரி துப்பாத குறையாக பேசி அனுப்பிச்சா. உடனே இப்போ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் அப்படியே சட்டுன்னு துடைச்சி போட்டுருவீங்களா சௌமியா நீங்கள்? ரீசெண்டாக பேசி பழகு நந்தினி. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விட வயசில் பெரியவ. அதுக்காச்சும் மரியாதை கொடு. உங்ககிட்டலாம் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கங்கிறதுனால நான் ஒன்றும் சப்பையெல்லாம் ஆயிட மாட்டேன். பாருங்க, வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். நான் உங்ககிட்ட ஒன்றும் மோசமாக நடந்துக்கலையே நந்தினி. அப்போ ஏன் நீ என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்கள் என் மணியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை தாங்க நான் சொன்னேன். என் மணிக்கு இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேச தெரியாது, மூஞ்ச காட்ட தெரியாது. ஆனால் உங்கள் கூட சேர்ந்ததுலேருந்து தான் அது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. நீ அப்படி நீயா நினச்சிக்கிட்டு இருக்க? மணிக்கிட்ட நீ சொல்கிறல அவள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு, அதே மாதிரி தான் என் விஷயத்தில் நீ எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். வாய்ப்பே இல்லைங்க. உங்கள் விஷயத்தில் நான் எல்லாத்தையும் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை யார் என்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நான் அதை மாற்றிக்க மாட்டேன். நான் உங்களை பற்றி எண்ணத்தை என் மனசில் வச்சுருக்கணும், அந்த எண்ணம் மட்டும்தான் கரெக்டு. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்னை பற்றி நான் என்ன நினப்ப வச்சுருக்க உன் மனசில், அதை கொஞ்சம் சொல்ல. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் சௌமியா. திருப்பி என் வாயால் சொல்லணுமா? நீங்கள் என்னையும் மணியையும் பிரிக்கணுங்கிறதுக்காக அவளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு படி சொல்லணுன்னா இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
என்ன தெரியும், என்ன தெரியும் உனக்கு? யாருக்கும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன விஷயம் தெரியும்னு தானே கேட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷம் மேலே அதான் என் ஆள் இருக்காரு, அவர் மேலே பயங்கர வெறின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணுங்கிறதுக்காக முன்னாடி பல பல வேலைகள் பார்த்தீங்க. இப்போ என்கிட்ட இருந்து மணியை பிரிக்கணுங்கிறதுக்காக சில பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சந்தோஷ். அவர் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குட்டிக்காரனும் பெல்ட்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டு தானே? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் நந்தினி? எதுக்கு இப்படியெல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்லையா உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? எனக்கெல்லாம் சந்தோஷம் மேலே ஒன்றும் கிடையாது. சும்மா இந்த பத்தினி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. அவர் ஒருத்தருக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அவன் உன்னை காரி துப்புனாங்கிறதுனால என்கிட்ட மறுபடியும் வந்து நல்ல விளையாட்டம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மானங்கிட்ட பொழப்பு இது? இப்போ நான் உன்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு? டூ மச் நந்தினி, திஸ் இஸ் வெரி டூ மச். நீ இப்படியெல்லாம் பேசாத சொல்லிட்டேன் என்கிட்ட. அப்போ ஒதுங்கி நில்லு. இன்னொரு தடவை என்னை இப்படி கூப்பிட்டு வச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் இதை விட மட்டமாக பேச ஆரம்பிச்சிடுவேன் நான், சரியா? அதுவும் இல்லைம்மா, நீ ஆள் மேலே இருக்க வெறியினால என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, தப்பாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, சொதப்புற. இந்த பெரிய மணி உன்னை காரி துப்புனான்னு உடனே என்கிட்ட பேச வந்துட்டு பார்த்தியா? எனக்கு இங்கே தான் உன் மேலே சந்தேகம் அதிகமாச்சு. இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நீ ஆளை வெறித்தனமாக என்னமோ பண்ணுற. அது லவ்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது லவ் கிடையாது. சரி, இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பாகுது சௌமியா. அவனை பார்த்தாலே அப்படியே சேர் டேபிளெல்லாம் தூக்கி அடிக்கணும் போல தோணுது. நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாரு, அதான் உனக்கு நல்லது, சரியா? வேணா மணிக்கிட்ட போய் மறுபடியும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு. ஆனால் அதுவும் ஒரு நாள் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அது ஒரு சைக்கோ. அந்த குட்டி சைக்கோவை என்னால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் எங்கள் குடும்பத்தால் ஹேண்டில் பண்ண முடியும், அவ்வளோதான். சரியா? சரி, நான் போகிறேன். எதுக்கு உங்ககிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. பை சௌமியா, இப்படியே குரங்காட்ட மூஞ்சி வச்சுட்டு பை. ஐயோ கடவுளே, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் சந்தோஷம் அடையிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இப்படி சொல்லிட்டு போறா. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இவளுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நல்லா சண்டையை முட்டி விளையாடலான்னு பார்த்தா இப்போ என்னை வச்சு விளையாடிட்டு போயிட்டாலே. ஐயோ, என் பிளான் எல்லாம் இவளுக்கு இனிமேல் தெரிய ஆரம்பிச்சிடுமே. நான் என்ன பண்ணாலும் இவன் உஷாரா இருப்பாளே. ஐயோ, இப்போ நான் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது? எப்படி நான் சந்தோஷம் அடையிறது? கடவுளே, பைத்தியம் பிடிக்குது எனக்கு.